அம்மா எனக்கு தருகின்ற பொழுது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை நிதியாக கட்சி நிதி இருந்தது. 12 ஆண்டுகள் நிறைவாக நிறைவு செய்து முடிக்கின்ற போது 256 கோடி ரூபாயை கட்சியுடைய நிதியாக அங்கு வைத்துவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன பாடுபடுத்திருக்காங்கன்னு தெரியல. அந்த நிதியெல்லாம் போய் கவனிச்சுக்குருவோம். ஏதாவது ஒரு நயா பைசா குறைவா இருந்தாலும் சும்மா விட போறதில்லை. ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 3 சின்னங்களுக்கு ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர்கள் அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் கேட்டால் குழுக்கட்சி போட்டுதான் கொடுப்பார்கள். குழுக்கள் போடுகின்ற நடந்தது, நேரமும் வந்தது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய வாழ்த்துக்களால், உங்களுடைய வரத்தால், இறைவன் தந்த வரத்தால் குழுக்கட்சிக்கு போடப்பட்டது. அதில் தான் நம்முடைய சின்னம். சொல்லுங்க பாப்பா, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னொரு முறை நல்லா சொல்லுங்க. குழுக்கட்சியில் தான் நம்முடைய வெற்றி சின்னம், பலாப்பழ சின்னம் கிடைத்தது. அது உங்களால் தான் கிடைத்தது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சோழனூர் கிராமத்தில் சில பல கோரிக்கைகளை, தேவைகளை இம்மக்களுடைய நலன் கருதி இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகளின் உண்மைத்தன்மை குறித்து நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். இந்த உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு எனது சொந்த பொறுப்பில் அந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு நான் என்னுடைய கடமையை ஆற்றுவேன் என்பதை இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அத்தனூர் கிராமத்தில் தனி ரேஷன் கடை அமைத்து கொடுக்கப்படும் என்பதையும், சோழந்தூர் கோட்டை விளக்கு இந்த இடத்தில் பேருந்து நிறுத்தம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் நலன் கருதி இந்த இடத்தில் பேருந்து நிறுத்தம், வர்ற வண்டி போற வண்டியெல்லாம் இங்க நின்று போற அளவில் மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து பேசி பஸ்களை இங்கே நிறுத்துவதற்கு உரிய வழி காணப்படும் என்பதையும், உயர் மின் கோபுரம் ஆமா லைட்டா இந்த மாதிரி முக்கியமான சந்திப்புகளில் தேவைப்படுகின்ற இடத்தில் ஸ்கைமாஸ் லைட் உருவாக்கி தரப்படும் என்பதையும் இந்த நலனத்தை தெரிவித்துக் கொள்வேன். தேவேந்திர வேளாளர் குல மக்கள் இந்த பகுதி அதிகமாக உள்ளதால் ஒரு சமுதாய கூடம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். காலையிலிருந்து நம்முடைய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நம்ம தொகுதிக்கு மாலை 5:40க்கு RS மங்கலம் அவருடன் சேர்ந்து நானும் வருவேன் என்பதை இந்த நலனத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நவீன வசதியுடன் கூடிய சமுதாய கூடம் ஒன்று கட்டி தரப்படும் என்பதையும் இந்த நலனத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் நிறைந்து இருக்கிறதோ அதையெல்லாம் ஒருங்கிணைந்து இங்கு வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக என்னுடைய பணிகாலத்தில் உங்களுக்கு வழங்கி